அன்புல பல வகை இருக்குது. அது 3 வகையான அன்பு மிக முக்கியமா. இந்த உலகத்துல கிரேக்கர்கள் அந்த பாருங்க புதிய புதிய வார்த்தைகளை கண்டுபிடிக்கிறவங்க. ஸோ இந்த அன்பை குறித்து அவங்க தியானிக்கிறாங்க. லவ் அப்படின்ற வார்த்தையை தியானிக்கும் பொழுது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான அன்பு இருக்குன்றதுக்கு அவங்க புதிய வார்த்தைகள் வைக்கிறாங்க. சிநேகிதன் அன்பு இருக்கு இல்லையா? எல்லா காலத்திலும் சிநேகிக்கிறது தான் சிநேகிதன். ஆனால் எல்லா காலத்திலும் சிநேகிக்கிறாங்களா? இல்லை. நான் காலேஜ் படிக்கும்போது பாருங்க அந்த பசங்களாம் அப்படியே ரொம்ப உற்சாகத்தில் அள்ளி விடுறது. நம்மளும் வீடு கட்டினா ஒரே மாதிரி வீடு கட்டணும்டா, ஒரே மாதிரி லேண்ட் வாங்கணும்டா. இப்போ சொன்னவங்க எங்க இருக்கானு தெரியல. இதுக்கு என்ன அன்பு சொல்றாங்க அப்படின்னா பிழையோ அன்பு. அது வந்து கொஞ்ச நாள் சிநேகிப்பாங்க. அவர்களுக்குள்ள ஒரு அச்சீவ்மெண்ட் இருக்கும் இல்லையா? அடுத்த ஃபர்தரா போகும்பொழுது இந்த அன்பு மாறிடுது. எந்த விதமான இதுவுமே பார்க்காம பண்ணோம். ஆனா லிமிட்டட் டைம். ஈராஸ் கணவன் மனைவி அன்பு. கல்யாணத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணாக்க இந்த சொல்லுமா அப்படின்றது. இப்போ அப்படியே மீட்டை போட்டுட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்குது. ஸோ கணவன் மனைவி அன்புன்றது அது ரொம்ப டிஃப்ரெண்டான லவ். அதுவுமே ஃபெயிலியர் ஆகிடும். ஆனால் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. ஏன் அப்படின்னா அந்த லவ் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா ஏதோ குறைய பார்த்துருது. ஸோ ஈராஸ் அன்பும் ஃபெயிலியர் ஆகிடுது. தேர்டு ஸ்டோர்ஜ், தாய் பிள்ளை. அது ரொம்ப அற்புதமானது இல்லை? குழந்தை பிறந்த உடனே பிள்ளை பண்ணி நேசிப்போம். அப்படியே பார்க்கறது பேசுறது ஒன்றுமே பேசாது. 1000 பேசுவோம், ஒரு வாரத்துலேயே பேசாது, சிரிக்கும், அப்படியே லவ் பண்ணிக்கிட்டே இருப்போம், நேசிப்போம். அது தாயுடைய அன்பு ரொம்ப கிரேட். சின்ன பிள்ளை ஓட்டி விட்ட மாதிரி ஓட்டி விட்றீங்களா? ஸ்டோர்ஜ் அன்புமே செஞ்சிருச்சு, மாறுது. அந்த பிள்ளைக்கு தெரியாத அறியாத வயசுல செஞ்சோம். இல்லை வளர்ந்த பிற்பாடு அவன் தாங்காரி என்ன செய்யணும் கற்றுக்கொண்டிருக்காக அந்த அன்பனை செஞ்சுக்கிறான். நம்ம மாற்றி பண்ணுறோம். அப்போ 3 அன்பையும் மொத்தம் ஈராஸ் அன்பு இருக்குது, பிழையோ அன்பு இருக்குது, ஸ்டோர்ஜ் அன்பு இருக்குது. 3மே மாறக்கூடிய அன்பு. இப்போ கிரேக்கில் பார்க்குறாங்க. இந்த கிறிஸ்துவை பார்த்தாங்க இல்லையா? ஆரம்பிச்சார் இல்லையா? ஒழித்து ஆரம்பிச்சு வந்து மறிக்கிற வரைக்கும் பார்க்குறாங்க. தகையு அவன் எல்லாம் பாவின்னு ஒதுக்கி வச்சாங்க. இவர் சொல்றாரு சகைவே இன்னைக்கு நான் வீட்டில் தங்கணுன்ட்டு அவனை நேசிச்சு அவன் வீட்டில் உட்காந்து சாப்பிட்டு தங்கினார். அன்னைக்கு நைட்டு பார்க்குறாங்க. உபச்சாரத்தில் கையும் களமை பிடிக்கப்பட்ட பெண், அவளை கொண்டு வராங்க. இன்னும் மோசையை நியாயப்பிரமாணத்தபடி அவளை கல்லிருந்து கொல்லணும். சரிதானே? தப்பு பண்ணாங்க, தண்டனை அனுபவிக்கணும். சரி என்ன பண்ண தெரியுமா? கேட்குறாரு, உங்களில் பாவம் இல்லாதன்னு எவனோ அவன் கல்லறிந்து கொல்லட்டுன்றாரு. பாவம் இல்லாதன்னு கல்லறிட்டுனா கல்லறிக்க யாருமே இல்லையே, எல்லாரும் பாவி தான். கல்லறிய மனசு வரல, கல்லை கிளப்பிட்டு எல்லாம் போயிட்டானா. அப்போ ஆண்டவர் அந்த அம்மா பாச்சுனாரு, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதில்லை, போ இனி பாவம் செய்த மன்னிச்சு அனுப்புறாரு. மன்னிக்கிற அன்பு பார்க்குறாங்க. இது எப்படி நியாயப்பிரமாணி தண்டிச்சிருக்கணும், மன்னிக்கிறாரே பார்க்குறாங்க. சீமோன் என்கிற குஷ்டரோகி யாரும் தொடக்கூடாது. அந்த நாட்டில் சட்டத்திட்டம் தான் இருந்தது. ஆனால் குஷ்டரோகிய இவர் தொட்டு சுகமாக்கினாரு. ஆச்சரியப்படுறாங்க, இது எப்படி முடியும்? இந்த அன்பு டிஃப்ரெண்டாக இருக்குதே, வித்தியாசமான அன்பா இருக்குதே. மன்னிக்கிறாரு, நேசிக்கிறாரு, பாவிகளை தேடி தேடி போய் சுகமாக்குறாரு, அவனோட உட்கார்ந்து இருக்கிறாரு இல்லையா? பாவியாகிய சீமோன் வீட்டுன்னு சொல்லப்படுது பைபிள்ல. பாவியாகிய சீமோன் வீட்டை போய் தங்கினார் ஆண்டவர். திருவிருந்து அங்கதான் நடத்தினார் ஆண்டவர். திருவிருந்துல பங்கெடுத்த யூதாஸ் காரியோத் அவன் யார்? ரொம்ப நல்லவனா? அவரே சொல்றாரு, உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான்றாரு. அப்ப எல்லாம் நானான்றாங்க. இந்த திருவிருந்து யாரு கொடுக்கிறேனோ முதலாவது அவன் தான்ன்றாரு. கரெக்டா யூதாஸ் தான் கொடுத்துட்டு போறாரு. அப்படியே போறாரு. காட்டி கொடுக்கிறவனுக்கு என்ன கொடுக்குறாரு? திருவிருந்து கொடுக்குறாரு. அவன் போய் காட்டி கொடுத்து பரிசையில கூட்டு வரான் பாருங்க, ரோம போர்ஸ்ல கூட்டு வரான், சொல்லி கூட்டு வரான். நான் யாரை முத்தமுறேனோ அவர் தான் இயேசுன்னு சொல்லி கூட்டு வரான். அவர் கரெக்டா முத்தமுற வரும்போது இவரே வாலின்ட்டு போய் சிநேகிதனேன்றாரு. இது எப்படி முடியும்? இந்த அன்பு காட்டி கொடுக்க போறான், அவனை பார்த்து சிநேகிதன் சொல்ல முடியுதா? இப்ப உங்களுக்கு எந்த அன்பு இருக்குன்றத நீங்க தான் ரியலைஸ் பண்ண போறீங்க. சிநேகிதன்றார் அவனை பார்த்து. இன்னும் அல்டிமேட்டா போய் கல்வாரிச்சில் அவர் ரத்தம் சிந்திக்கிட்டு இருக்கிறாரு, தன்னை குத்திக்கிட்டு இருக்கிறாங்க, அவரை காயப்படுத்துறாங்க, தாடிமரை பிடிச்சு இழுக்கிறாங்க, அவரை எச்சில துப்புறாங்க. அவரை பார்த்து என்ன சொல்ல தெரியுமா? அவங்களை பார்த்து பிதாவை இவர்களை மன்னியுன்றாரு. கிரேக்க தலையில கை வச்சது. என்ன அன்பு, டிஃப்ரெண்டான அன்பா இருக்குதே, இது வித்தியாசமான அன்பு. அப்பதான் சொன்னாங்களா, இந்த அன்புக்கு ஒரு பேர் வச்சிருவோம், அகாப்பே. அகாப்பே அப்படின்னா தேவ அன்பு.